இப்படி என் அன்பிற்கினிய சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களே, இளம்பெண்களே, ரத்தமும் சதையுமாக நாம் முன்மாதிரியை வைத்திருக்கிறோம். ரத்தமும் சதையுமாக நமக்கு குதுவத்துன் ஹசனா, உஸ்வத்துன் ஹசனாவை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சும்மா சொல்லுவானா குர்ஆன்ல, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா சொல்லுவானா? இப்படிப்பட்ட முன்மாதிரியை விட்டு சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போகலாமா? இதையும் இந்த நேரத்திலே நாம் சொல்ல வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக இந்தியாவிலே இருக்கிற, தமிழகத்திலே இருக்கிற ஒரு புதிய நடிகன் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டேன் என்கிற பேரில் என்னென்ன கூத்துக்களெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அவன் நடிகனாக இருக்கும் போது கோடிக்கணக்கிலே சம்பாதித்தானே, இதை வைத்து ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டினானா, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினானா, யாருக்காவது ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தானா, யாருக்காவது எந்த உதவியாவது செய்திருப்பானா, ஒரு நீர்மோர் பந்தலை அமைத்திருப்பானா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்திருப்பானா, ஒரு நோயாளிகளுக்கு உதவி செய்திருப்பானா, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுத்திருப்பானா? இக்கட்டான சூழ்நிலைகளிலே இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது, எத்தனையோ கொரோனா போன்ற பெரும் இடர்பாடுகள் வரும்போது சமூகத்திற்கு 10 பைசா தந்திருப்பானா? அல்லது அவன் நடித்த படங்களில் ஏதாவது சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லியிருப்பானா? அல்லது அவன் வாங்கிய படத்தையாவது குறைந்தபட்சம் வெள்ளை பணமாக மட்டும் வாங்கியிருப்பானா? எதை பற்றியுமே யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நடிகர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறீர்களே, அதுவும் புர்காவை போட்டுக்கொண்டு, ஹிஜாபை போட்டுக்கொண்டு, எனக்கு இவனைத்தான் பிடிக்கும், எங்க வீட்டில் உள்ளவர்களை விட இவரைத்தான் பிடிக்கும் என்று பொது சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிற இடத்திலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த முன்மாதிரியை விட எந்த முன்மாதிரி உங்களுக்கு வேணும்? இது என்ன படமா? இது என்ன கதையா? இது என்ன கற்பனையா? இது என்ன காவியமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பேருண்மை, இந்த உலகத்தில் இன்றும் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேருண்மை. அதனால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையான கதாநாயகராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொண்டாட வேண்டும். உண்மையான முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சபையில், இந்த அவையில் என்ன ஈமானிய உணர்வு நமக்கு ஏற்பட்டதோ அந்த ஈமானிய உணர்வு இறுதி வரைக்கும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பத்ர் என்கிற இந்த யுத்தமாகட்டும் அல்லது ஏனைய யுத்தங்களாகட்டும், இவைகள் எல்லாமே சும்மா பேசப்படுவதற்குண்டான ஒரு பொருள் அல்ல, சும்மா எடுத்து பேசுவதற்குண்டான ஒரு தலைப்பல்ல. அது உள்ளபடியே இதயத்திற்குள் இணைந்து, நரம்புக்குள் நனைந்து, உள்ளத்தில் நுழைந்து நமக்குள் ஒரு ஈமானிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கவலைக்காக பேசப்பட்ட விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டு